சரி மேம், ஓகே, நான் ஜாயின் பண்றேன். சரிம்மா, சரிம்மா. சரி. அனைவருக்கும் வணக்கம். ஒஸ்லோ நுண்கலை கழகம் மற்றும் ஸ்ரத்தா கலை பண்பாட்டு மையம் இணைந்து வழங்கும் தமிழிசையும் தாண்டவ கோணும் என்னும் இன்றைய நிகழ்ச்சியின் ஆய்வு தலைப்பு நகை என்ற சுவை என்பதாகும். ஆய்வாளர் லலிதா நரசிம்மன் அவர்கள். லலிதா நரசிம்மன் அவர்கள் முனைவர் லட்சுமி ராமசாமி அவர்களின் மாணவி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆய்வின் தலைப்பு மன்னிக்கணும் ஸ்டடி ஆன் சப்தம் ஸ்டடி ஆன் சப்தா அண்ட் தரு என்பதாகும். இவர் நாடக நடிகையும் கூட. ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய நாடக குழுவில் முதன்மையான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சிறந்த ஓவியர், கைவினை கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இன்று இவர் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கேற்ப சிறந்த முறையில் ஆய்வினை எடுத்து செல்வார். முனைவர் லலிதா நரசிம்மனிடம் இந்த ஆய்வுக்களம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஸ்ரீ குருபியோ நமக. உலகெல்லாம் உணர்ந்தோதற் கரைவன் நிலவுலாவைய நீர்மடிவேலியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நன்றி ராஜேஸ்வரி மேம். நன்றி வாசுகி மேம், இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு. ஹோஸ்ட் ஆக்குறோம்க்கா. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கோங்க, பாஸ் ஆயிடும். ஆன் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்தாச்சு. போஸ்ட் கொடுத்தாச்சு. ரெக்கார்டிங்ல பாஸ் ரெக்கார்டிங், ஸ்டாப் ரெக்கார்டிங் ரெண்டு தான் வருது. ஆமா ஆமா. அப்ப போயிட்டு இருக்கு. அந்த ஹைடு கொடுத்துக்கோங்கக்கா. ஹைட். நீங்க பேசுறது கேட்கல. அதுல அந்த கீழே திரைய பங்கிடுதல் இருக்குமாமா, ஸ்கிரீன் ஷேர், அத போடுங்க. இல்ல அது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அன்மியூட் ஆயிடுச்சு. ஐ மீன் மியூட் ஆயிடுச்சு. என்னால அன்மியூட் பண்ண முடியல. அதுதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். இப்ப சரியாயிடுச்சாமா? ஸ்கிரீன் தெரியுதா மேம்? தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். ஓஸ்லோ நுண்கலை கழகம் மற்றும் ஸ்ரத்தா கலை மற்றும் பண்பாட்டு மையம் இணைந்து வழங்கும் தமிழிசையும் தாண்டவ கோணும் என்ற ஆய்வுக்களத்தில் இன்று என்னுடைய தலைப்பானது நகை என்ற சுவை. நகை என்றாலே
நம் நினைவுக்கு வருவது ஆபரணம். நகை என்ற சொல் சிரிப்பு, உவகை, மகிழ்ச்சி என்பதோடு ஆகடியம், ஆசியம், இகத்தாளம், எகத்தாளம், எக்காலம், ஏகாடம், கிண்டல், குச்சோத்தியம், கேலி, நக்கல், பரிகாசம், பரியாசம் ஆகியவற்றையும் குறிப்பிடுகிறது. சுவையானது உணவின் தன்மையை மேம்படுத்துவது. நாம் என்றோ எங்கோ ஒரு உணவை ருசித்திருப்போம். ஆனால் அந்த உணவின் ருசியானது நம்மை கவர்ந்த பட்சத்தில் அது அந்த உணவு நம் இன்று சுவைக்கவில்லை என்றாலும் அந்த ருசியின் தன்மையானது இன்று நாம் சுவைப்பது போலவே ஒரு அனுபவத்தை கொடுப்பதை நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம். அதே போல ஒரு உணர்வு பூர்வமான நடனத்தையோ நாடகத்தையோ பார்க்கும் பொழுது அது நம்மிடையே ஏற்படுத்தக்கூடிய தாக்கமானது அந்த நிகழ்வை இன்று பார்த்தது போலவே ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறது. இதையும் நம்முள் பல பேர் கடந்து வந்திருப்போம். அதுவும் அது நகைச்சுவையாக இருந்தால் ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் மாறாமல் நமது மனதில் அப்படியே பதிந்திருப்பதையும் நாம் உணர்ந்திருப்போம். எந்த ஒரு ஆழமான உணர்ச்சியிலிருந்தும் மனிதனை சமநிலைக்கு கொண்டு வரும் சக்தி நகைச்சுவைக்கு உண்டு. லாஃப்டர் தெராப்பி என்ற பெயரில் அது ஒரு மருத்துவமாகவே கையாளப்படுவதும் நாம் அறிந்ததே. மேலும் சிரிக்க தெரிந்த மிருகம் மனிதன், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், பொன்னகை இல்லாமல் போனாலும் புன்னகை இருந்தால் போதும் என்பது போன்ற வாக்கியங்களை நாம் வழக்கில் இன்றும் காண்கிறோம். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நகைச்சுவையோடு கலந்து அந்த சுற்றத்தாரை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ளும் மனிதனின் முகமானது இயல்பாகவே மலர்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே நகைச்சுவை மனிதனை அலங்கரிக்கும் ஆபரணமாகவே விளங்குகிறது. தொல்காப்பியத்தில் நகைச்சுவையை பற்றி கூறும் பொழுது நகையே அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம் பெருமிதம், வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர் என்று மெய்ப்பாடின் பட்டியலை கூறும் பொழுது நகையை முன்வைக்கிறார் தொல்காப்பியர். மேலும் செல்வம் புலனே புனர்வினை யாட்டென அல்லல் நீத்த உவகை நான்கே என்று நான்கு வகை உவகையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்வ நுகர்ச்சியால், ஐம்புலன் நுகர்தலால், மகளிரோடு புணர்தலால், சோலையிலும் ஆற்றிலும் புகுந்து விளையாடுவதால் உவகை பிறக்கும் என வழங்கப்பட்டுள்ளது. உவகை என்பது மகிழ்ச்சி என்னும் வகையில் தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். நாட்டிய சாஸ்திரத்தில் பரதர் குறிப்பிட்டுள்ள சிருங்காரம் என்பதற்கு ஏற்ப மேற்கூறிய நான்கினுள் மகளிரோடு புணர்தல் என்ற மெய்ப்பாடு பொருந்தும் என கொள்ளலாம். ஆனால் இது மேலோட்டமாக அமையும். செயற்றியனாருடைய ஒரு பாடலை நாம் பார்த்தோமானால், ஒத்த காமத்தொருவனும் ஒருத்தியும் ஒத்த காமத்தொருவனோடு பலரும் ஆடலும் பாடலும் கள்ளும் களியும் ஊடலும் உணர்ந்தலும் கூடலும் இடைந்து புதுப்புனல் பொய்கை பூம்புனல் என்றிவை விருப்புறு மனத்தோடு விழைந்து நுகர்தலும் பயமிலை மகிழ்தலும் பனிக்கடல் ஆடலும் நயனுடை மரபின் நன்னகர் பொலிதலும் குளம்பறிந்தாடலும் கோலன் செய்தலும் கொடிநகர் புகுதலும் கடிமனை விரும்பலும் துயர்கண் இன்றி இன்பன் துய்த்தலும் அயிர்கண் மடவார் ஆடலும் மகிழ்தலும் நிலாப்பெயன் கோடலும் நிலம்பெயர்ந்துரைதலும் கலம்பையில் சாந்தோடு கடிமலர் அணிதலும் ஒருங்காராய்ந்த இன்னவை பிறவும் சிருங்காரம் என வேண்டுவதென்பயன் துன்பம் நீங்க துகளர கிடந்த இன்பமோடு புணர்ந்த ஏக்கழுத்தம்மே. மேற்கூறிய வகைகள் எல்லாம் உவகையில் வரும் என்று செயற்றியனார் கூறியதாக இளம்பூரணார் எடுத்துரைக்கின்றார். கூத்தநூல் நகைச்சுவை பற்றி கூறுவதாவது, நகைப்பு சுவையில் நரல் ஓர் இழையே. இதில் நரல் என்பது மது அருந்தியதும் சிந்திக்காமல் வரும் சிரிப்பை குறிக்கும். மது அருந்திய ஒருத்தன் எதை பற்றியும் சிந்திக்காமல், நாம் என்ன பேசுகிறோம், நாம் எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று எதை பற்றியுமே உணராமல் ஒரு சட்டென பொங்கி வரும் சிரிப்பு அவனிடம் காணப்படுவது போலவே நகைச்சுவையானது அப்படிப்பட்ட சிரிப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பது கருத்தாகும். மேலும்
காலதாமதம் ஏற்பட்டால் நகைச்சுவை தன்மையை இழக்கும். ஆகவே நல்ல நகைச்சுவையானது சரியான நேரத்தில் அமைய வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் அமைய வேண்டும். சமூகத்திற்கு விரோதமான கருத்துகள் இல்லாமல் இருத்தல் வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல் என்பது மிகவும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு திருக்குறளே. இந்த திருக்குறளின் கருத்தானது எப்பொழுது நமக்கு இடுக்கண் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உட்கார்ந்து சிரித்து கொண்டே இரு என்பதல்ல. நான் முன்பு சொன்னது போலவே நகைச்சுவைக்கு எந்த ஒரு ஆழ்ந்த உணர்ச்சியிலிருந்தும் ஒரு மனிதனை சமநிலைக்கு கொண்டு வரும் சக்தி உண்டு. அப்பொழுது நாம் ஆங்கிலத்தில் ஹாண்டட் சிச்சுவேஷன் என்போம். அப்படி ஒரு மயான அமைதி நிலவும் பொழுதோ, இல்லை ஒரு கோபம் சூழ்ந்திருக்கும் போதோ, ஒரு சோகம் சூழ்ந்திருக்கும் போதோ மனிதன் உணர்ச்சியின் ஆழத்தில் புகுந்து விடுகிறான். அப்பொழுது எந்தவித திட்டமிடலோ அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திப்பதோ அவனால் முடியாது. அந்த இடத்தில் நகைச்சுவை இருக்குமானால் அந்த நிலைமையானது சீரமைந்து ஒரு சமநிலைக்கு அவன் வந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பிப்பான். அதற்காக இடுக்கண் வருங்கால் நகுக என்பது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நகைச்சுவை இருக்குமானால் மனிதனை சமநிலைப்படுத்தி சிந்திக்க வைக்கும் என்பதே இதன் பொருள். நாட்டிய சாஸ்திரத்தில் நகைச்சுவையை பற்றி கூறும் பொழுது ஹாஸ்ய ரசம் என்ற பெயரில் கூறப்பட்டுள்ளது. ஹாஸ்ய ரசம் ஹசா என்ற பாவம், அதாவது மனநிலையிலிருந்து பிறக்கிறது. நகைச்சுவை உண்டாகும் பல முறைகளாக பின்வருவன கருதப்படுகிறது. இவற்றை ஹாஸ்ய ரசத்தின் விபாவமாக நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. விபாவம் 2 வகைப்படும்: ஆலம்பன விபாவம் மற்றும் உத்தீபன விபாவம். ஆலம்பன விபாவமாக குறிப்பிடப்படுவது விகட கவிகள், உன்மத்தன், மதங்கொண்டான். உத்தீபன விபாவமாக குறிப்பிடப்படுவது நகைச்சுவையை உண்டாக்கும் சூழ்நிலைகள். அவை விக்ருத பிரவேச, உடையை வைத்து கேலி செய்து நகைச்சுவை உண்டாக்குவது. விக்ருத அலங்கார, அணிகலன்கள் மாறி இருப்பதை கேலி செய்வது. தாஷ்டிய, துடுக்குத்தனமான நடந்து கொள்வது. லவுல்ய, நிலையற்ற தன்மையாகும். குஹக, கூசுவது போல செய்கை காட்டுவது. அசத் பிரலாப, சம்பந்தம் இல்லாமல் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல், எங்கு முடிக்கப் போகிறோம் என்றும் தெரியாமல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்பது. வியங்க தர்ஷன, சிதைந்து போனதை வேடிக்கையாக காண்பிப்பது. தோஷஹாரண, தோஷதாகரண, மன்னிக்கவும், மற்றவர்கள் செய்த தவறை வேடிக்கையாக எடுத்து கூறுவது, அவர்கள் மனதை புண்படுத்தாமல். நகைச்சுவை வெளிப்படுத்தும் போது பின்வரும் அங்க அசைவுகளை கையாளலாம். இவற்றை ஹாஸ்ய ரசத்தின் அனுபாவமாக நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. ஓஷ்டஸ்பந்தனா, உதடுகளை இழுத்தபடி செய்கை செய்வது. மேம், என்னோட ஃபேஸ் தெரியுதா? தெரியுதுக்கா. ஓஷ்டஸ்பந்தனா, உதடுகளை இழுத்தபடி செய்கை செய்வது. இவ்வாறாக கொள்ளலாம். நாசஸ்பந்தனா, மூக்கு நடுங்குமாறு செய்கை செய்வது. இவ்வாறாக கொள்ளலாம். கபோல ஸ்பந்தனா, கண்ணம் துடிக்குமாறு செய்கை செய்வது. இவ்வாறாக கொள்ளலாம். திருஷ்டி வியாகோசா, கண்களை திறந்தும் மூடியும் செய்கை செய்வது. இவ்வாறாக கொள்ளலாம். திருஷ்டியா குஞ்சனா, கண்களை சுருக்கி செய்கை செய்வது. இவ்வாறாக கொள்ளலாம். மற்றும் சில அங்க அசைவுகளாவது ஸ்வேதா, வியர்த்து போவது. ஆசியராக, முகத்தின் நிறம் மாறுவது. பார்ஷ்வ கிரகண, பக்கவாட்டாக அழுத்தி செய்கை செய்வது. கைகளை வைத்து பக்கவாட்டாக உடம்பை இப்படி அழுத்தி செய்கை செய்வது.
நகைச்சுவையின் இடைநிலைகளாக பின்வருவன கருதப்படுகிறது. இவற்றை ஹாஸ்ய ரசத்தின் வியபிச்சாரி பாவமாக நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. ஆலசிய, அலட்சியம், அவஹிதா, பிரித்தல், தந்த்ரா, சோர்வு, ஸ்வப்னா, கனவு காண்பது, பிரபோதா, விழிப்பு, அசூயா, பொறாமை. நகைச்சுவை 2 வகைப்படும் என்று நாட்டிய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை ஆத்மஸ்தா, தன்னை அடிப்படையாக கொள்வது, தன்னை வைத்து நகைச்சுவை உண்டாக்குவது. பரஸ்தா, மற்றவர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை வைத்து நகைச்சுவை உண்டாக்குவது. 6 வகையான நகைச்சுவையை பற்றி நாட்டிய சாஸ்திரம் விவரிக்கிறது. அவை ஸ்மிதா, ஒரு முகத்தில் வேற எதுவும் சேஷ்டைகள் செய்யாமல் ஒரு சாதாரண புன்னகை, இது ஸ்மிதா என்று வழங்கப்படுகிறது. ஹசிதா, ஒரு பற்களின் ஒரு வரிசை மற்றும் தெரியும் அளவிற்கு சிரிப்பது ஹசிதா என்று கொடுக்கப்பட்டுள்ளது. விஹசிதா, மென்மையான சிரிப்பு, இதை ஸ்ருங்கார சிரிப்பு என்றும் கொள்ளலாம். உபஹசிதா, கண்களில் நீர் வரும் அளவிற்கு மற்றவர்களை கிண்டல் செய்து சிரிப்பது. அபஹசிதா, கண்களே மூடி போகும் அளவிற்கு பரிகாசம் செய்து சிரிப்பது. அதிஹசிதா, ஆரவாரமான சிரிப்பு, பெரிதாக சத்தமாக ஒரு ஒரு ஒலியுடன் சிரிப்பது. இதில் புன்னகை அல்லது பற்களின் ஓர் வரிசை தெரிவதாக சிரிப்பது, அதாவது ஸ்மிதா மற்றும் ஹசிதா, இவை உத்தமமான பாத்திரங்களுக்கு உரியவை என்றும், மென்மையாக சிரிப்பதும் மற்றவர்களை கிண்டல் செய்து கண்களில் நீர் வரும் அளவிற்கு கிண்டல் செய்து சிரிப்பதும் ஒரு நடுத்தரமான பாத்திரங்களுக்கு உரியவை என்றும், பரிகாசம் செய்து ஆரவாரம் செய்து சிரிப்பது கீழ்நிலையில் உள்ள பாத்திரங்களுக்கு உரியவை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டிய சாஸ்திரத்தில் பரதர் ஹாஸ்ய ரசத்தின் ஆங்கிக அபிநயங்களை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இதில் முதலில் வருவது சிரம். பரிவாகிதம் என்னும் அசைவை ஹாஸ்ய ரசத்திற்குரியதாக பரதர் வழங்கியுள்ளார். பரிவாகிதம் என்பது இப்படி தலையை அசைத்து, மன்னிக்கவும், இப்படி தலையை அசைத்து செய்யும் அசைவாகும். நாட்டிய சாஸ்திரத்தில் சிரோபேதம் என்று தலையின் அசைவுக்கு பல வகையான அசைவுகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பரிவாகிதம் ஒன்றாகும். இதனை ஹாஸ்ய ரசத்துக்குரிய தலை அசைவாக பரதர் கூறுகிறார். கண்கள். நாட்டிய சாஸ்திரம் 8 வகையான ரசாதிருஷ்டிகளை குறிப்பிடுகின்றது. அவற்றுள் ஒன்று ஹாஸ்ய திருஷ்டி. 8 வகையான ஸ்தாயி திருஷ்டிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று கிருஷ்ட திருஷ்டி. ஹாஸ்ய திருஷ்டி என்பது இமைகளை சற்றே சுருக்கி கருவிழிகளை வேகமாக ஆனால் தீர்க்கமாக அசைப்பதாகும். இவ்வாறாக கொள்ளலாம். நாம் வழக்கில் பேசும் பொழுது திருட்டுத்தனமாக முழிக்காதே என்போம் அல்லவா? அதுபோல இமைகளை சற்றே சுருக்கி இவ்வாறாக கொள்ளலாம். கிருஷ்ட திருஷ்டி என்பது இமைகளை அசைக்காமல் கருவிழிகளை கீழ்நோக்கி கொண்டு போவதாகும். இது பெரும்பாலும் கோணங்கி சேஷ்டை செய்வதாக ஒருவர் மேடையில் தோன்றினாரானால் அவர் பெரும்பாலும் உபயோகப்படுத்தும் ஒரு திருஷ்டியாகும். இப்படி கண்களை கீழ்நோக்கி பார்த்து இமைகளை திறந்தே வைத்து. தரகர்மா என்பது கண்மணியின் அசைவினை குறிக்கும். 8 வகையான அசைவுகளில் பிரவேசம் என்பது கண்மணிகளை உள்ளிருந்தே அசைப்பதாகும். இது ஹாஸ்யத்துக்கு உரியது என்று பரதர் கூறுகிறார். இமைகளை திறந்து வைத்துக் கொண்டு கண்மணிகளை மேலும் மேலும் கீழுமாக, இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம், இல்லை பக்கவாட்டாக சுழற்றி பார்ப்பதை நாம் தரகர்மா என்பதாக கொள்ளலாம். புருகர்மா புருவத்தின் அசைவை குறிக்கும். அவற்றுள் பட்டனா என்பது ஒரு புருவத்தையோ அல்லது 2 புருவங்களையும் கீழே இறக்குவதை குறிக்கும். இது ஹாஸ்யத்துக்கு உரியது என்கிறார் பரதர். இப்படியாக கொள்ளலாம். அதகர்மா என்பது உதடுகள் அசைவதை குறிக்கும். அவற்றுள் விவர்த்த
நர்த்தனம் என்பது உதடுகளை ஒரு பக்கமாக சாய்ப்பதோ அல்லது உதடுகளை சுழற்றுவதை குறிக்கும். இப்படியாக கொள்ளலாம். நாசிகர்மா என்பது மூக்கு அசைவை குறிக்கிறது. அவற்றுள் விகுணிதா என்பது மூக்கை சுருக்குவதை குறிக்கும். இப்படியாக கொள்ளலாம். ஆசிய கர்மா என்பது முக அசைவை குறிக்கும். விவ்ருத்தம் என்னும் வாயை திறந்து வைத்திருக்கும் முகத்தை குறிக்கும். இது ஹாஸ்ய ரசத்துக்குரியது என்கிறார் பரதர் என்பதாக கொள்ளலாம். உதகர்மா என்பது வயிற்றை குறிக்கும். அவற்றுள் க்ஷமா என்பது தொப்பையை குறிக்கும். பெரும்பாலும் நகைச்சுவையை உண்டாக்கும் பல அசைவுகளுள் பல நகைச்சுவைக்குரிய ஒரு பாத்திரமாக நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் தொப்பை உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். நான் இங்கே கொடுத்திருக்கும் இந்த லாஃபிங் புத்தாவும் அதனை எடுத்து காட்டுகிறது. ஆகவே வயிற்றை குறிக்கும் என்பது இங்கே தொப்பையை குறிக்கிறது. க்ஷமா என்ற வார்த்தை தொப்பையை குறிக்கும். உரகர்மா என்பது மார்பு அசைவை குறிக்கும். இடைவிடாது முன்னோக்கி வரும் மார்பு அசைவு ஹாஸ்யத்தை உண்டாக்கும். இது பிரகம்பிதா என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. நான் எழுந்து இப்பொழுது நடந்து காண்பிக்க முடியவில்லை. ஆனால் இப்படி மார்பை வைத்துக்கொண்டு இப்படி கைகளை வைத்துக்கொண்டு இப்படி நடந்து வருவது இது ஹாஸ்யத்தை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளது என்கிறார் பரதர். ஜங்க கர்மா என்பது கணுக்கால் அசைவை குறிக்கும். ஆவர்த்திதா மற்றும் நட்டா என்ற அசைவுகள் ஹாஸ்யத்தை உண்டாக்கும். ஆவர்த்திதா என்பது கால்களை பக்கவாட்டாக வைத்துக்கொண்டு சாய்ந்து சாய்ந்து நடப்பது. அதை ஜங்க கர்மா என்று கணுக்கால் அசைவாக பரதர் கூறுகிறார். மேலும் ஹாஸ்யத்தை உண்டாக்கும் கால் அசைவுகளாக அவர் குறிப்பிடப்படும் அசைவுகள் கஞ்சா, நொண்டி செல்வது, பங்கு, அகண்டு கால் வைத்து செல்வது, வாமனா, குள்ளமான தோற்றம். வாச்சிக அபிநயம். இப்போது இதுவரை நாம் கண்டது ஹாஸ்யத்தை உண்டாக்கும் ஆங்கிக அபிநயங்களாக பரதர் கூறியவை. வாச்சிக அபிநயங்களாக அவர் கூறுவது அர்ப்பணா, இனிமையான நயமான குரலில் பேசுவது, விச்சேதா, பேச்சை சட்டென நிறுத்துவது, தீபனா, படிப்படியாக குரலை உயர்த்தி செல்வது, பிரசமனா, படிப்படியாக குரலை தாழ்த்துவது. இதை நாம் வசன நடையில் நகைச்சுவை காட்சிகளை பார்க்கும் பொழுது வசன நடையில் நாமே உணர்ந்திருப்போம். திடீரென குரலை உயர்த்தி பேசுவதும் திடீரென தாழ்த்தி பேசுவதும் ஒரு விதமான ஆங்கிலத்தில் சக்கல் என்பார்கள். பொங்கி வரும் சிரிப்பை அப்படி சட்டென ஒரு சிரிப்பை உண்டாக்கும் தன்மை உடையது. நகைச்சுவையை உண்டாக்கும் ஆகாரிய அபிநயமாக பரதர் வழங்குவது ஆபரணங்களை மேலும் கீழுமாக மாற்றுவது, சம்பந்தமில்லாமல் உடையை அணிவது, மேலொரு வண்ணமும் கீழொரு வண்ணமுமாக சம்பந்தமே இல்லாமல் உடையை அணிவது, சீரின்றி அமையும் ஒப்பனை. இதுவரை நாட்டிய சாஸ்திரத்தில் நகைச்சுவையை பற்றி பார்த்தோம். பரதார்ணவத்தில் அங்கஹாரங்கள் நவரசங்களை ஒப்பிட்டு வழங்கப்பட்டுள்ளது மிகவும் ஒரு பரதார்ணவத்திற்குரிய சிறப்பான தன்மையாகும். அதில் நர்த்தன பகுதிகள் 9 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. 9 விதமான ரசங்களை அடிப்படையாக கொண்டு. இதில் அங்கஹாரங்கள் நவரசங்களோடு இணைந்து வருவது இதன் தனி சிறப்பாகும். அவ்வகையில் விகலம் என்ற அங்கஹாரத்தில் ஹாஸ்ய ரசம் பிரதானமாக இருப்பதை காணலாம். நர்த்தனத்தில் உபயோகிக்கப்படும் முத்திரைகளுக்கு அபிநயத்தில் உள்ளது போல் ஒரு குறிப்பிட்ட பொருள் கிடையாது. முத்திரைகள் நர்த்தனத்திற்கு அழகு செய்யவே சேர்க்கப்படுகின்றன. ஆயினும் நர்த்தன பகுதியில் உள்ள அசைவுகள் சேர்ந்து ஒரு தனியான ரசபாவத்தை உடையதாக அமையும். இக்காரணத்தினால் பரதார்ணவத்தில் அங்கஹாரங்கள் நவரசங்களுக்கு உரித்தான 9 வகைகளாக பிரிக்கப்படுகிறது.
இவ்வித பிரிவினை வேறு எந்த நூலிலுமே குறிப்பிடப்படவில்லை. இதில் விகல லலிதா ஒரு நிமிஷம் ஆ. பாஸ் பண்ணிட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்களை அட்மிட் பண்ணிடுமா. ஒரு நிமிஷம். அட்மிட் ஆல் கொடுத்துட்டேன். ஓகே. இதில் விகல அங்கஹாரம் 2 வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் வகையில் கைகளில் முத்திரையோடு கண்களில் ஸ்வபாவமான பார்வை, கைகளில் முஷ்டி முத்திரையோடு கண்களில் ஸ்வபாவமான பார்வையோடு குதிகாலால் அல்லது பாதங்களின் பக்கங்களால் பூமியில் தட்டி நர்த்தனம் செய்ய வேண்டும். இதை அடியேன் சற்றே முயன்றிருக்கின்றேன் ஒரு ஒளிப்பதிவு. இதில் பக்கவாட்டாக நடப்பது விகல அங்கஹாரத்தின் முதல் வகையாகும். இரண்டாவது வகையில் கைகளில் பான முத்திரையோடு பக்க பார்வையோடு பாதங்களில் பக்கங்களால் முதலில் தட்டி பிறகு பாதம் முழுவதும் பூமியில் தட்டி நர்த்தனம் செய்ய வேண்டும். இவ்வாறு அஷ்டரசங்களில் சிரிப்பை தவிர்த்து மற்ற 7 ரசங்களை வெளிப்படுத்தும் ஒரு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ். அக்கா நீங்களே மியூட் பண்ணலாம். மியூட் ஆல் கொடுத்துருங்க. మనం ఖచ్చితంగా 9 వరకే వెళ్ళిపోతాం. அஷ்ட ரசங்களில் சிரிப்பை தவிர்த்து இருக்கும் 7 ரசங்களிலும் சிரிப்போடு 7 ரசங்கள் அனைத்துமே சிரிப்போடு கலந்து வந்து வெளிப்படுவது எப்படி இருக்கும் என்று ஒரு சிறு முயற்சி. முதலில் சிங்காரத்தில் சிரிப்பு. என்னுடைய முகம் தெரிகிறதா? தெரியுதாக்கா? நீங்க ஒரு வாட்டி ஸ்டாப் ஷேரிங் மட்டும் பண்ணிட்டு நீங்க பண்ண ஆரம்பிங்க. ப்ராபபிலி இன்னும் பெருசா தெரியும். ஸ்டாப் ஷேரிங் பண்ணா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். சரி ஓகே. சரி ஓகே. முதலில் சிங்காரத்தில் சிரிப்பு. கருணையில் சிரிப்பு. அற்புதத்தில் சிரிப்பு. வெறுப்பில் சிரிப்பு.
பயத்தில் சிரிப்பு. வீரத்தில் சிரிப்பு. கோபத்தில் சிரிப்பு. இது பரத சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 ரசங்களை அடிப்படையாக கொண்டு அதை சிரிப்புடன் கலந்து வெளிப்படுத்திய ஒரு முயற்சி. ஆனால் இதை தவிர நாம் பெரும்பாலாக நாடகங்களில் இல்லை நாட்டியங்களில் பார்த்தோமானால், நாட்டிய நிகழ்ச்சிகளில் பார்த்தோமானால், இதை தவிர மற்றும் சில வகையான சிரிப்புகள் கையாளப்படுகிறது. அவற்றுள் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட்டுள்ளேன். அதையும் முயற்சி செய்து பார்க்கிறேன். அலட்சிய சிரிப்பு. வஞ்சச் சிரிப்பு. வெகுளிச் சிரிப்பு. ஆணவச் சிரிப்பு. செயற்கையாக வரும் சிரிப்பு. ஆழ்ந்த ரசனையில் தானே வரும் சிரிப்பு. தவறு செய்து மாட்டிக்கொண்டவுடன் வரும் சிரிப்பு. இதை தவிரவும் பலவிதமான சிரிப்புகளை நாம் காண முடியும். என்னால் முடிந்தவரை அதை குறிப்பிட்டுள்ளேன். நகைச்சுவை நாட்டியம் மற்றும் நாடக நிகழ்ச்சிகளில் இன்றியமையாததாகும். பெரும்பாலும் நாட்டிய நாடகங்களில் காட்சிகளுக்கு நடுவே கோமாளியை போன்று வேடம் போன்ற ஒரு நபர் கதையில் அடுத்து நிகழப்போவதை நகைச்சுவை கலந்து கூறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நபர் விதூஷகன் என்றும் கோணங்கி என்றும் அழைக்கப்படுகிறார். பரதநாட்டிய சாஸ்திரத்தில் பூர்வரங்க விதிகளை விளக்கும் பொழுது விதூஷகனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகவத மேளம், யக்ஷகானம், தெருக்கூத்து ஆகிய நாடக வடிவில் இந்த அமைப்பை காணலாம். விதூஷகனின் பங்கு ஒரு நாடகத்தில் மிகவும் இன்றியமையாததாகும். நாடகத்தில் மட்டுமல்ல, திரைப்படத்திலும் இவ்வாறே கையாளப்பட்டுள்ளது. சொல்லும் கருத்து எதுவாக இருந்தாலும் நகைச்சுவை கலந்து சொல்லும் பொழுது அது எளிதில் சென்றடையும் என்பது நாம் அனைவரும் உணர்ந்ததே. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் என்று பெயர் பெற்றவர். காலத்தை கடந்து சிந்தித்து
எவரையும் புண்படுத்தாமல் நகைச்சுவையை சிறப்பாக கையாளும் மிகச்சிறந்த கதாசிரியர்களும் கலைஞர்களும் அன்றும் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிற்காலத்தில் நாடக வடிவில் நகைச்சுவை என்பது கதையின் போக்கிலேயே அமைந்திருப்பதை வசன நடையில் அமைப்பில் நாம் காணலாம். அடுத்து அஷ்டநாயிகைகள் என்று நாயிகைகளின் தன்மையை பற்றி பரதநாட்டிய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 3 நாயிகைகளை எடுத்துக்காட்டுக்காக எடுத்து புரோஷித பத்திரிகா, விப்ரலப்தா, வாசக சஜ்ஜா என்று 3 நாயிகைகளை எடுத்து அந்த நாயிகைகளின் தன்மையை அன்றும் இன்றும் என்று ஒப்பிட்டு ஒரு ஒளிப்பதிவை முயற்சி செய்துள்ளேன். அது தங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி. ஒளிப்பதிவிற்கு போகும் முன் இந்த நாயிகைகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு. வாசக சஜ்ஜா என்ற நாயிகா அவளின் தன்மையானது தன் நாயகன் வருகைக்காக காத்திருக்கும் பொழுது தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு தன் நாயகன் எப்போது வருவான் என்று காத்திருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. புரோஷித பத்திரிகா நாயிகா தன் நாயகன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான், அவன் என்று வருவான் என்று வாசலை பார்த்து ஏங்கிக் கொண்டே அமர்ந்திருக்கும் ஒரு நாயகியாக புரோஷித பத்திரிகா விளக்கப்படுகிறாள். விப்ரலப்தா தன்னுடைய நாயகன் வேறு ஒரு பெண்ணுடன் கூடி இருப்பதை கண்டு துக்கம் ஒரு பக்கமும் வெறுப்பு ஒரு பக்கமும் தன் மனத்துள் போராடி ஒரு ஒரு வெறுப்புக்குரிய ஒரு கட்டத்திற்கே போகும் தன்மையாக அவள் விவரிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த 3 நாயிகைகளை அன்றும் இன்றும் என்று அதாவது அந்த 3 நாயிகைகள் இப்பொழுது இருந்தால் அவர்களின் தன்மை எவ்வாறாக இருக்கும் என்று ஒரு சிறு கற்பனை தங்களுக்காக. வீடியோ தெரியுதா? சவுண்ட் கேக்குதா? வீடியோ தெரியுதுக்கா, ஆனா சவுண்ட் கேட்கல. ஒரு நிமிஷம். ஆடியோல இருக்கு. அது ஆடியோ எப்படி கம்ப்யூட்டர் ஆடியோ செலக்ட் பண்றது? நீங்க அந்த ஸ்பீக்கர் அந்த இடத்துல அங்க இருக்கு பாருங்க. இங்கயா? ஸ்பீக்கர்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் அங்கதான். ஓகே. லலிதா, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அங்கேயே யூஸ் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் ஸ்கிரீன் இடத்துல இருக்கும் இல்லையா, அங்க பாருங்க. ஏன்னா ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு ஒரு தடவை ஷேர் பண்ணி பார்க்கலாம். அங்கேயே அந்த 3 கிரீன் டாட்ஸ் இருக்குல்லக்கா, அந்த கிரீன் டாட்ஸ்ல அத கிளிக் பண்ணுங்க. your screen is sharing இருக்குல்ல, அதுல இந்த 3 டாட் இருக்கே, அது கீழ பாருங்க. இதுதான் வருது. இல்ல I'll stop share. அந்த ஆடியோ இருக்கிற இடத்துலயே சேம் as சிஸ்டம்னு இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க.
சவுண்ட் அதிகப்படுத்த முடியுமாக்கா? லைட்டா தான் கேக்குது. சிங்கால அப்படியே ப்ளே பண்ணி பாருங்க ஒரு வாட்டி வருதா? அதுல ஆடியோ லெவல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்கிரீனுக்குள்ள அது எடுத்தீங்க. இப்ப ட்ரை பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ஆடியோ செலக்ட் பண்ணா என்னோட இது போயிடுது. ஓகே, ஆகவே நாம் இந்த அஷ்டநாயகிகள் ஒளிப்பதிவிலிருந்து பார்த்ததாவது அந்திருந்த சூழ்நிலைக்கேற்றவாறு அந்திருந்த நாயகிகளின் தன்மைகளுக்கு ஏற்றவாறு அஷ்டநாயகிகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்று இருக்கும் மக்களின் மனநிலையை கருதியே நகைச்சுவையின் தன்மையும் நகைச்சுவையை வைத்து நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகளோ நாடகங்களோ நாட்டியங்களோ அவற்றின் தன்மையும் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எவரையும் புண்படுத்தாமல் சிரித்து வாழ்வோம், முடிந்தால் சிரிக்க வைத்தும் வாழ்வோம். நன்றி. நன்றி லலிதா அவர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சி. வாசுகி அம்மா, தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப அருமையாக செய்திருந்தா லலிதா அம்மா, வாழ்த்துக்கள்.
நன்றி. நிறைய சமஸ்கிருத சொல்லுகள் வந்திருந்தது. அதுக்கு மாற்று வழி உண்டாண்டு ராஜேஸ்வரி அம்மா தான் சொல்லணும் இதுல. மற்றது நீங்கள் அந்த அந்த வகைகளை எல்லாம் கூறும்போது எனக்கு கண் முன்னே மிஸ்டர் பீன் தான் வந்து நின்றார். நீங்க அவர் அதுல குறிப்பிட்டிருக்கணும் கட்டாயம். மிஸ்டர் பீன், நான் நினைக்கிறேன் மிஸ்டர் பீன் இது எல்லாத்தையும் கற்றுத்தான் தன்னை அவ்வாறு உருவாக்கி கொண்டாரோ தெரியல. நீங்க சொன்ன அவ்வளவு புள்ளிகளும் மிஸ்டர் பீன் ஒவ்வொரு அசைவிலையும் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழாக்களிடையோ அல்லது இந்திய கலைஞர்களுடைய வரையில மிஸ்டர் பீன் அளவுக்கு. நான் வந்து தில்லானா மோகனாம்பாள் அனைவரிடமே கூறும் விஷயமானது, தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் பார்க்கும் பொழுது எனக்கு சிவாஜியோ அல்லது பத்மினியோ ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுடைய நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், என்னை கவர்ந்தது, மிகவும் மனதில் இருந்தது, நின்றது இந்த மனோரமா அவர்களின் நடிப்பும், நாகேஷ் அவர்களின் நடிப்பும், பாலையா அவர்களின் நடிப்பு. இவர்கள் தான். என்னுடைய குரு சொல்லுவார், லக்ஷ்மி அக்கா, அன்இன்ஹிபிட்டட் என்று, அதாவது முன்னிலையை மறந்து அந்த நகைச்சுவையை கையாளும் போதுதான் உனக்கு அந்த நகைச்சுவையானது சுவையாக வெளியில் தெரியும் என்பார். இவர்கள் வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த திரையுலக நகைச்சுவை நடிகர்கள் எல்லோருமே மொழியின் உதவியோட செய்தார்கள். ஆனா மிஸ்டர் பீன் வந்து உடல் மொழி மட்டும்தான். ஒரு பாட்டை பார்க்கணும், உடல் மொழி மட்டும்தான். அந்த அளவுக்கு எங்கட இன்று வாழும் கலைஞர்கள் முயற்சி செய்து பார்க்க வேணும். மொழியின்றி உடல் மொழியால எவ்வளவு தூரம் முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று. உங்களுடைய அன்றும் இன்றும் என்று நீங்கள் செய்தது நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய பார்த்து செய்ததா இன்னும் நேர இங்க பார்த்து செய்திருந்தா எங்களால் இன்னும் உங்களுடைய முக வேறுபாடுகளை நன்றாக உணர்ந்து கொண்டிருக்க முடியும். நல்ல முயற்சி அம்மா, வாழ்த்துக்கள். இன்னும் இதன் இன்னொரு பக்கம் உங்களால செய்ய முடியும் என்றா செய்யுங்க. நிச்சயமாக அம்மா. இன்னுமே நீங்கள் கூறுவது போல் இன்னும் கொஞ்சம் அது ஆய்வு செய்து இன்னும் கொஞ்சம் விடயங்களை எடுத்து அதை சேகரித்து செய்தால் இன்னும் சிறப்பாக அமையும் என்பது என் நம்பிக்கை. இன்னொரு முறை நாங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரோம், நீங்கள் இன்னொரு முறை இதை செய்யுங்க. ஆனா இதுல இருந்து அடுத்தபடிக்கு போகணும். இன்னும் ஒரு விரிவான நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதை உங்கள்ட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா உங்களால் அது முடியும், கொண்டு வர முடியும். நீங்க அதை செய்யுங்க. ஏண்டா இந்த சுவைகள், இந்த அழுகை, நகைச்சுவை, இந்த இதுகள் எல்லாம் மனித வாழ்வில் இன்றியமையாத பக்கங்கள். இதையெல்லாம் நாங்கள் மறந்து விட்டுத்தான் மருத்துவத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுகளை எல்லாத்தையும் மீண்டும் நமது வாழ்க்கையில நாங்கள் கொண்டு வந்தமாக இருந்தால் நாங்கள் வைத்தியசாலை பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு நான் இதை திருப்பியும் ஒரு முறை தாரம் செய்து பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக. ராஜேஸ்வரி அம்மா நன்றாக வழிநடத்தி இருக்கிறா, அம்மாக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக யாராவது கேள்விகளோ அல்லது தங்களுடைய கருத்துக்களையோ முன்வைக்க வேண்டும் என்றால் முன்வைக்கலாம் அம்மா. அப்பர்ணா, எதுவும் கருத்துக்கள் இருக்கிறதா? கேக்குதா மேம்? ஒரு நிமிஷம். கேக்குதா? வாழ்த்துக்கள் முதல்ல என்னோட தோழி லலிதா அவர்களுக்கு. எப்பயுமே அவங்களுக்கு இந்த ஹாஸ்ய அது நகை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு கவர்ந்த ஒரு விஷயம். நிறைய இடத்துல அதை வந்து நாங்க அதை பத்தி வகுப்புகள்ல கூட நாங்க அதை பத்தி கலந்துரையாடி இருக்கோம். ஸோ இதை வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தொகுத்து வழங்கியிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அந்த ஒரு விதமான அந்த ரசங்கள்ல அந்த நகைய பொருத்தி நமக்கு பண்ணி காமிச்ச அந்த அசைவுகளும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இப்ப அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நாயகிகள் அப்பொழுது இப்பொழுது அப்படிங்கிறது ஒரு மிக அழகான ஒரு விஷயம். எப்படி இந்த கலை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வருதோ அதுக்கேத்த மாதிரி நாயகிகளோட அந்த நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால உணர முடியுது. ஸோ இப்ப நமக்கு மாணவிகளுக்கு நம்ம சொல்லி தரும் போது கூட அவங்களோட இதை அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னு உணர முடியுது. அண்ட் வாசுகி மேம் சொன்ன மாதிரி இந்த நகை அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும்
இன்னும் நிறைய உணரணும் இந்த சுவைய. நிறைய விஷயங்கள் நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு அழகான ஒரு சுவையிலே ரொம்ப அழகான ஒரு சுவை அந்த நகைங்கிறது. ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் லலிதா. நன்றி அப்பர்ணா. நிவேஜாமா, உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ஓமா வணக்கம், நான் விஜயகுமார். கேக்குதாமா? கேக்குதுங்க. ஆமாம். முதல்ல தமிழிசையும் தாண்டவ கோணம் அப்படின்ற இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளம்மா. நான் தான் முதல் தடவையாக நான் நினைந்து கொள்கிறது. வாசியம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனா நேரங்கள் கருதி சில இடங்கள்ல நான் வாரது குறைவு. ஆனா நான் கணக்குகளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் இந்த தருணத்துல நான் உணர்ந்து கொள்றேன். அதே நேரம் இந்த நகைச்சுவை சார்ந்து லலிதா நரசிம்மன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசா இருந்தது. இப்ப நாங்க இந்த நாட்டிய சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்களையும் நாங்க ஒரு சில விடயங்களை மட்டும்தான் ஆங்கிக அபிநயம், வாச்சிகம், ஆகாரிய அபிநயத்துல எப்படி இருக்குன்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்திருந்தோம். ஆனா அதையும் தாண்டி நிறைய புதுமையான விடயங்களை வச்சு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இந்தியான் வகுப்புல எனக்கு புதுமையா இருந்தது. அதே நேரம் வேற புத்தகங்கள்ல உதாரணமா இப்ப தொல்காப்பியம், மற்றது கூத்தநூல், திருக்குறள், இப்படியான விடயங்கள்ல வந்து எப்படி நகைச்சுவை இருக்குது அப்படின்ற விடயங்கள் வந்து எனக்கு உண்மையாவே புதுமையா இருந்தது. அப்ப அந்த புதுமையை இன்றைக்கு தந்ததுக்கு நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி விஜயகுமார். ரெனி, வணக்கம்மா. உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ரெனி? மேம் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் மேம். என்னுடைய கருத்தை நான் வீடியோ ஆன் பண்ணாமே சொல்றேன் மேம். சரிம்மா. ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க மேம் லலிதா அக்கா. காங்கிராட்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்ததுல இன்னுமே நிறைய வந்து இந்த நகை ஹாசிய ரசத்துல நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது. இது உங்களுடைய பிரசன்டேஷன் மூலியமா நிறைய கத்துக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கு. நன்றி மேம். நன்றி ரெனி. ஸ்னேகா, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா நான் வந்து ராஜி மேம்க்கு தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து முதல்ல நான் இந்த டாபிக் எடுத்து பண்ணும்போது எனக்கு பண்ணணும்னு ஆசை. அது எப்படி டு பி ஃப்ராங்க் இங்க எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்ருங்காரம்ங்கிறது வந்து ராஜரசம்லாம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ரசத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஹாஸ்யத்துக்கு இருக்கு. எல்லா ரசத்தையுமே அமுத்தி கீழே தள்ளக்கூடிய ராஜரசம் ஹாஸ்யம் தான் அப்படின்னு அங்க ஸ்ரீமுதாலையும் சரி, அப்புறம் மேம் கிட்ட வரும்போதும் சரி, எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க வந்து ஹாஸ்யம்னு சொல்லிட்டே இருக்கியே, அதை பத்தியே பண்ணு அப்படின்னு அவங்க இந்த டாபிக்கே எடுக்கிறதுக்கு அவங்க தான் ஊக்கமா இருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். நன்றிம்மா. இன்னொன்னு என்னன்னா, லலிதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாத்துலயுமே ஆழமா சிந்திக்கக்கூடியவங்க, ஆழமா ஒரு விஷயத்துல போகக்கூடியவங்க. அந்த வகையில இப்போ நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல ஆழமா பல நூல்களை ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்குள்ள பொருத்தமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணிருக்கிறாங்க. வாசுகியம்மா அவங்க வந்துட்டு அந்த பிபிடிலேயே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு சமமான தமிழ் மொழியும் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்போதுமே அந்த பொருத்தி பார்க்கும் பொழுதுதான், ஏன்னா இப்போ இந்த நாட்டிய உலகத்துல இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பரத சாஸ்திரமோ அல்லது அபிநய தர்ப்பணமோ தான் நல்ல பரிச்சயமா இருக்கு. அப்போ அதோட அந்த வார்த்தைகளோட தமிழ் மொழியையும் புதுமையா நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது, இதுதான் இதோடைய சொல் அடல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னும் நல்லா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் அது பழக்கத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அது மறுபடியும் கேட்டுதான். ஏன்னா இத்தனை நாளா ஊறி அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாமே பரத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வடமொழி சொற்கள் ஊறி போய் கிடக்கு. அதுல இருந்து அவங்க வந்துட்டு அதுக்கு இணையான தமிழ், அழகான தமிழ் வார்த்தை இதுதான்
அழகான தமிழ் சொற்கள் இதுதான் அப்படிங்கறத வந்து அவங்க வந்துட்டு பரிச்சயம் ஆகணும். பரிச்சயம் ஆக ஆக அது வந்துட்டு நடைமுறைக்கு வரும் அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு செயல்முறைக்கு கொண்டு வருவோம். அதற்கென்றே ஒரு பயிலரங்கு மாதிரி கூட நம்ம ஆரம்பிக்கலாம் அம்மா. ஸ்னேகா ஏதோ சொல்ல வந்தாங்க. ஸ்னேகா நீங்க சொல்லுங்கம்மா. அக்கா கேக்குதா? கேக்குறது. சிறப்பா இருந்தது, சிரிப்பா இருந்தது. எல்லா அது கரெக்ட் தான். ஒரு வகையில நீங்க சிரிப்பை மட்டும் மேன்மையா எடுத்து பார்த்தா எல்லாத்துலயுமே ஒரு சிரிப்பு வருது. ப்ராபப்ளி நவரச வர்ணம் மாதிரி நவ சிரிப்பு வர்ணம் கூட வரலாம். அதுக்கான அந்த மாதிரி ஒரு கதைக்களம் புராணத்துல இருக்கலாம். அதை தேடி கண்டுபிடிக்க இது ஒரு ஊக்கமா இருக்கும். சோ இத ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணேன். நான் சிரிப்பு வரணும் கூட பண்ணேன். கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் ஸ்னேகா. நிறைய உழைப்பு இதுல இருக்கு. நேர்த்தியா பண்ணிருக்கேன். வேற யாரும் கருத்து சொல்றீங்களாமா? நிவேதா அம்மா. நிவேதா ஓமாம்மா, வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டாங்க. சரி. சிரிப்பு பற்றி ஒரு சினிமா பாடலும் இருக்குதல்ல, அதையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கலாம். ஒரே அந்த பாடல் இருந்தா இருக்கு. போடுங்க. அதுவும் ஒரு முக்கியமான மைல்கல் சிரிப்புல. பாட்டு ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஒரே நிமிஷம் மேம், ஒரே நிமிஷம். என்னன்னு துவங்குது அந்த பாடல்? சிரிப்பு என்று துவங்கும். ஒரே நிமிஷம் ப்ளே பண்றேன். சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துவங்கிடும் தனிச்செழிப்பு. இதை
பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் இந்த பழச்செருப்பு. காதல் இந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. This summer. ரொம்ப அருமை. நன்றி 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 லலிதாம்மா. நன்றி அம்மா, நன்றி. நாங்கள் குறிப்பிடாம இந்த இந்த ஆய்வை முடிக்க முடியாது. அதனாலதான் இந்த பாட்டை நான் போட சொன்னேன். நிச்சயமாக நிச்சயமாக நானே எடுத்து போட்டிருந்தேன். ஒரு 3 ஒரு 30 நொடிகளுக்கு எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இது யூடியூபில் இருக்கிறது. அதனால சரி நேரம் மிகுந்து விடுமோ என்ற பயத்தில் அதை எடுத்து விட்டேன். நல்ல நிறைவு சொல்ல வேண்டும் என்றால் இந்த இந்த தலைப்பிற்கு ஒரு நல்ல நிறைவு அது. ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க முடிச்சு விடுங்க. இங்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக அற்புதமாக லலிதா நரசிம்மன் அவர்கள், முனைவர் லலிதா நரசிம்மன் அவர்கள் செய்திருந்தாங்க. எப்படி அவங்க வந்துட்டு தன்னுடைய பல்கலைக்கழகத்துல வாய்மொழி தேர்வை சிறப்பாக செய்தார்களோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரொம்ப அருமையா நல்ல எடுத்துக்காட்டோட நிறைய பாடல்களை அது அபிநயம் காண்பித்தும் செய்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. இதை போல நிறைய பயிலரங்குகளும் நடக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி நடிப்பது என்பதே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. மற்றொரு செய்தி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். வாசுகி அம்மா அவர்கள் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரொம்ப அருமையான ஒரு ராவணனுடைய, அதாவது புலம்பெயர்ந்த ராவணன் என்ற தலைப்புல வந்துட்டு ஒரு நாடகம் ஏற்றிருக்கிறாங்க, நாடகம் செய்திருக்கிறாங்க. யூடியூப்லயும் இருக்கிறது, நான் லிங்கை அனுப்புகிறேன். அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒரு நடிகர், இலங்கையிலிருந்து ஒரு நடிகர், உலகளாவிய பல பகுதிகளிலிருந்து நடிகர்கள் எல்லாரும் அவரவர்களுடைய பங்கை இங்கேந்து நடித்து அனுப்பி அதை ஒரு அழகான ஒரு அரங்கத்திற்குள் நடப்பதை போலவே ரொம்ப அற்புதமா செஞ்சிருந்தாங்க. அதை வந்துட்டு எங்களால நம்பவே முடியல. அது ஒரு பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இதுவாகவும் இருந்தது. நாமும் அந்த மாதிரியான முயற்சிகள், இது எல்லாமே எடிட்டிங்கோடைய வேலை தான், இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தாலுமே மிகவும் கடுமையான முயற்சி. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு கலைஞர் வந்துட்டு நமக்கு இங்கே வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு வந்துட்டு இதெல்லாமே வழிநடத்த வேண்டியது வந்துட்டு ரொம்ப அவசியமானது. புதுமையாக சிந்திக்க வேண்டும். அந்த புதுமையான சிந்திப்புக்கு வாசுகி அம்மாவினுடைய அந்த ஒரு வழிநடத்தலும் கடுமையான உழைப்பும் முக்கியமானது என்று நினைக்கிறேன். எல்லாமே அந்த அவருடைய அந்த பங்களிப்பை நாம் பயன்படுத்துவோம். அதில் தான் நம்மளுடைய முக்கியமான கடமை இருக்கிறது. நன்றி ராஜேஸ்வரி அம்மா. அதுல நாங்கள் தமிழ் பேராண்டு சொல்லி இந்த கொரோனா காலத்துக்குள்ள பேராசிரியர் மௌனகுழு ஐயாவுடைய தலைமையில நடத்தினாங்க. அதுல வளவாளராக பேராசிரியர் எங்களுக்கு 10 பேரை தந்தவர்.
அதுல விஜயகுமார், இதுல இருக்கிற விஜயகுமாரும் ஒரு வளவாளர். ஓ விஜயகுமார் வழி நடத்தினவர் அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே மெய்நியர் கூடாகத்தான் நடந்தது, ஜூமு கூடாகத்தான் எல்லாமே நடந்தது முழுவதும். அந்த முயற்சி இறுதி நேரத்தில் செய்த நாங்கள் ராஜேஸ்வரி அம்மாட்ட சொன்னாங்க, இந்த தமிழிசையும் தாண்டவ கோணம்லேயும் நாங்கள் ஒரு புது முயற்சி இறுதியில செய்ய வேணும், அதை பற்றி சிந்தியுங்கோ, நாங்கள் வேணும்னா அதை இதுல ஒரு நாளைக்கு போட்டு காட்டலாம் ராஜேஸ்வரி அம்மா. கண்டிப்பாக அம்மா, கண்டிப்பாக அது ஒரு நிகழ்ச்சியாவே போட்டு காட்டு. நிகழ்ச்சியாவே போட்டு காட்டுவோம். நன்றி 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 நன்றி, அனைவருக்கும் நன்றி. நாம் விடை பெறுவோமாக. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேம். இப்போ நம்ம மியூட் இது எடுத்துக்கணும்ல, போஸ்ட் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? சரி, இது ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணோம்.